நமக்கு ஒரு பாஸ்போர்ட் அப்ளை பண்ணாலும் சரிங்க, எது அப்ளை பண்ணாலும் ஒரு டைம் கொடுத்துருப்பாங்க. அந்த டயத்துக்கு நமக்கு டயத்துக்கு வர சொல்லியிருப்பாங்க. கண்டிப்பாக அந்த டயத்தை நம்ம ஃபாலோ பண்ணணும். எல்லாத்துக்குமே நம்ம கவர்மெண்ட்டையும் குறை சொல்ல முடியாது. நிறைய பேர் பாருங்கள், இந்த எக்ஸாம் டயத்துல எல்லாம் பிள்ளைகள்லாம் அவங்க அந்த டைம் கொடுத்துருப்பாங்க. அதுக்கு யார் பெற்றவங்க தான் காரணம். நாங்கள்லாம் போயிருக்கோம் சென்னைக்கெல்லாம் எங்கள் பிள்ளைகளை படிக்க வைக்கிறதுக்கு. ஒரு நாளைக்கு முன்னாடியே போய் தங்கியிருப்போம் அந்த இடத்துல. அது எங்கே வர சொன்னாங்களோ அந்த இடத்துல முன்னாடியே போய் தங்கியிருப்போம். பிள்ளையோட லைஃபுங்க. நீங்கள் வந்துட்டு ஒரு 5 நிமிஷம் உள்ளாச்சு அழுதுகிட்டு விடலை அப்படின்னு சொன்னலாம் பண்ண முடியாது. அது ஒரு ரூல்ஸு. நீங்கள் 10 பேர் வந்தீங்கன்னா 10 பேர் அப்படி விட முடியுமா? முடியாது. அதுக்கு மெயின் காரணம் நம்ம பிள்ளைகளும் சரி. ஒரு இடத்துக்கு போகணும்னா பிள்ளைங்க ஒரு 22 வயசு மேலாம் ஆச்சுனா தான் ஒரு பொறுப்பையும் வர்றாங்க. அதுக்கு முன்னாடி பிள்ளைகளை நமக்கு பெற்றவங்க தான் அந்த இடத்துக்கு உண்டை விடுற மாதிரி இருக்குது. இப்போ இருக்கிற பிள்ளைகளை நம்ம தான் அந்த பாதுகாப்பாக கொண்டு வரணும் பிள்ளைகளை. ஏன்னா அங்கே வந்துட்டு அழுதுகிட்டு வச்சுக்கிட்டெல்லாம் அது ஒரு இது எந்த பிரோஜனம் இல்லை. ஏன்னா ஒரு ரூல்ஸை ஃபாலோ பண்ணுறாங்க. அது நம்ம தான் அந்த டயத்துக்கு வரணும். இல்லை நான் பாஸ்போர்ட் ஆஃபீஸுக்கு இன்றைக்கி 8:30க்கெல்லாம் வர சொன்னாங்க. ஆனால் 9 மணிக்கு தான் உள்ளே விட்டாங்க. முன்னாடியே வந்துருங்க. பிள்ளையை கூட்டிகிட்டு வந்தேன் இன்றைக்கி பாஸ்போர்ட் எடுக்க. ஒரு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடியே வந்து உட்காந்துருங்க. அதனால் எந்த இதுவும் இல்லை. அது வர சொன்ன டயத்துக்கு கண்டிப்பாக வாங்க.